ஜனங்களே, பெரியோர்களே, இந்த வீர விளையாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் கட்டிடம் காளைகளே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு உற்சாகமான செய்தி சொல்ல போகிறேன். இந்த பந்தயத்திலே என் தொழுவத்திலிருந்து வந்திருக்கும் ராமு என்ற இந்த மாட்டை யாராவது அடக்கினால் அவர்களுக்கு 5 ஏக்கர் நஞ்சை நிலம் பரிசாக அளிக்கப்படும். அதோடு என் சகோதரி சௌந்தரியத்தையும் திருமணம் செய்து கொடுக்க போகிறேன். விலவுங்கடா, நான் அந்த மாட்டை பிடிக்கிறேன். ஒருவேளை இவன் நம்ம மாட்டை அடக்கிட்டான்னா 1000-2000 கொடுத்து இவனை நான் அடக்கிடுறேன். போய் இவனுக்கு அவனை நான் கல்யாணம் செஞ்சு கொடுப்பேன். பயப்படாத. என்ன காளையா அசந்து உட்கார்ந்துட்ட? மாடு பிடிக்கிறதுல அதுவும் இந்த பக்கத்துல உனக்கு சரியா யாருமே இல்லன்னு சொல்றாங்க. ஓஹோ, ஏதாவது ஏப்ப சாப்பிட்டியா இருந்தா பிடிப்ப போல் இருக்கு. காளையா, இவர் சொல்றாருன்னு ஆத்திரப்பட்டு அந்த மாட்டு பக்கம் போயிடாத. ஒரே குத்து குடல் வெளியில வந்துடும். போங்கண்ணே 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 விடுறாங்க. போங்கண்ணே
நான் சொன்னபடி கொஞ்சம் இருங்க பண்ணியா. நீங்க அறிவிச்ச பரிசு அடையறதுக்காக நான் இந்த மாட்டை அடக்கல. இந்த காளையை யாரு எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் இந்த மாட்டை அடக்கினேன். உங்க பரிசு எனக்கு தேவையில்லை, உங்க தங்கச்சியும் எனக்கு தேவையில்லை. இத பாருப்பா, எவனுக்குடா இவ்வளவு தெரியும் என் வீட்டு பூட்டை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு? யாரு இங்கே வந்த? ரவுடி என்ன துரத்திட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பயந்துட்டு இங்க வந்து. பூட்டை உடைச்சிட்டு உள்ள பூந்துட்டேன். ஆமா. உங்க அப்பா வீடு நினைச்சா? இல்ல. ஆமா, அந்த ரவுடி பசங்க உன்னே துரத்துனாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணு, சின்ன பொண்ணு, கன்னி பொண்ணு. தெரியும் இல்ல? அப்ப எந்த தைரியத்தோட ராத்திரியில தனியா வெளியே வந்த? நாட்டுல எல்லாம் ராமங்களே இருப்பாங்கன்னு நினைப்போ, ராவணங்க கூட இருக்காங்க. கவலைப்படாத, பாதுகாப்பான இடத்துக்கு தான் வந்திருக்க. இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற ஆம்பளை இன்னும் பிறக்கல. உன் வீடு எங்க இருக்கு சொல்லு, நானே கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன். வீட்டுக்கு வழி மறந்து போச்சு. உன் விலாசத்தை சொல்லு, தேடி பிடிக்கிற. விலாசமும் மறந்து போச்சு. போட்டுக்கியா? சீ, இல்ல. மண்டையில ஒண்ணு கோளாறு இல்லையா? அப்ப என்ன குழப்பற? ஆயிரம் ஆம்பளைங்க ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் நான் தனியா சமாளிப்பேன். ஆனா ஒரு பொண்ணு தனியா வந்தா என் உடம்புல குப்புன்னு எடுத்துடும். பயம் நினைக்காத, மதியாத. சொல்லு. எதுக்குங்க இந்த வீண் பிரச்சனை? இந்த ஒரு ராத்திரி மட்டும் நீங்க தங்க விடுங்க. காலையில என் வழியில நான் போறேன், உங்க வழியில நீங்க போங்க. யோசிக்காதீங்க, உங்க கற்புக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா நீங்க உள்ள படுத்த கதவை தாப்பால் போட்டுங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் நீ சொல்ற. காலம் கெட்டு போச்சுடா கண்ணா. சரி, இருந்து தொலை. நீ உள்ள போய் படுத்துக்கோ. பொழுது விடிஞ்ச உடனே இடத்த காலி பண்ணணும். என்ன? ஒரே நாத்தமா இருக்கு. கொஞ்சம் துவைச்சு கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல இல்ல, தேங்க்யூ வெரி மச். நல்லா இருக்கு. குட் நைட். சொல்லி மசாலா போட்டு குசாலா ஒரு டீ கொண்டாடவா? இஞ்சி லம்பாடி லுங்கி. என்ன பாரு சீப்பு, உள்ள பொம்பளை குரல் கேக்குது. என்னடா இது? சீப்பு, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா புரிஞ்சு போச்சு? எல்லாமே புரிஞ்சு போச்சு. கம்முனுடா. உங்ககிட்ட என்னத்துக்கு பேச்சு எனக்கு இனிமே? அண்ணி அண்ணி வணக்கம். என் பேரு தக்காளி. நம்ம சீப்புக்கு நான் தான் சிஷ்யன். ஐயா பாவ இங்கிலீஷ் தெரியாதா? அந்த பெரியவங்களுக்கு சொல்லுவாங்களா அந்த வார்த்தை. ஓ, யூ மீன் சீஃப். எஸ், ஐ மீன் தி சீஃப். அவரு நான் தான் சிஷ்யன். இனிமே இந்த சீதைக்கு நான் தான் அனுமாரு. நீ சஞ்சீவி மலை தூக்கியான்னு சொல்லு, கபால பூந்து கொண்டாந்துடுற. ஆனா என்னமோ இந்த ஓவலு கீவலுன்னு ஒரு கூவலு கேட்டுச்சு. அது என்னது? பெரிய மனுஷங்க காலையில குடிக்கிற சூடான பானம். ஹோட்டல்ல கேட்டா கொடுப்பாங்க. இழிஞ்சது லம்பாடி லுங்கி. நீ கவலைப்படாத, எங்க இருந்தாலும் ஏறி புடிச்சு கொண்டாந்துடுற. இப்ப அண்ணி டபுள் ஓகே. இனிமேலும் இவன் இங்க இருந்தா நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடும். பொழுது விடிஞ்சாச்சுல்ல, மரியாதை எடுத்து கழிப்பட்டு. கேட்டா கொடுக்க மாட்டாங்க. என்னத்துக்கு கலாட்டா பண்ற? எந்திரி, மரியாதையா எந்திரி. பைய தூக்கிக்கோ, கிளம்பிட்டே இரு. இத பாருங்க, பல்ல தேய்ச்சிட்டு ஓவல் குடிச்சுட்டு பாக்கலாம். இந்த பாக்கலாம் கீழே வச்சுக்காத, தூக்கி ஒரே போட்டுடுவேன். விஷயத்துக்கு வாங்க. என்ன? கோரன்ஸ் இருக்கா, கோல்கேட் இருக்கா, மேக்லின்ஸ் இருக்கா, அட்லீஸ்ட் கல்படியாவது இருக்கா? செங்கல் பொடி தான் இருக்கு. நட. கும்பிட்டு எல்லாம் சரியா போயிடும். ஏய்,
என்ன? ஆ, என்ன முடங்குறீங்க? போட்டுக்கிறது, போர்வையா? மூடிக்கிறது. எதை மூடுறது? இது இது காத்து வீசுறீங்க. இது 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 ஐயோ, ஏன் மாற அடிச்சிருங்க? யாராவது போயிட்டாங்களா? நான் எப்படி சொல்லி தொலைக்கிறேன்? முன்னால முடிச்சு. ஓ, முருங்கக்காவா? அதான் ஞாபகம் வரும், வேற ஒண்ணும் ஞாபகம் வராது உங்களுக்கு. ஐயோ, நான் எப்படி சொல்லுது? கீழ ஆடை இல்ல. அதான் இதுக்கு அப்படி சுத்தி வளைச்சிங்க? நேரடியா சொல்ல வேண்டியதானே? எங்க சீப்புக்கு இன்னும் சில விஷயங்கள வயசு பத்தல. நாங்க அண்ணனுக்கு டீ, அன்னைக்கு ஓவல. அன்னைக்கு என்ன சொல்ல கொண்டுடுவேன். இன்னும் அண்ணி ஆவலையா? அம்மா ஓவல. தி நாயர் put it of the special of the colors of the oval. தேங்க்யூ. சாரி. ஏங்க ஓவல் எப்படி இது? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நினைச்சேன். நீங்க இங்கிலீஷ்ல அத ஓவல்ன்றீங்க, நாங்க தமிழ்ல சுக்கு காப்பின்றோம். சீ, சுக்கு காஃபியா? சீ. குடிச்சாச்சு இல்ல கலந்து? ஐயோ, நான் குடிக்கணுமே. எங்க சீப் இந்த எருமைகள் எல்லாம் நல்லா தேய்ச்சி விடுவாரு. அது நீ குளிக்கணும் இல்ல? நான் எப்போ வெந்நீர்ல தான் குளிப்பேன். சுடு தண்ணி போடுங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நேரா கடைக்கு போறீங்க. எனக்கு வந்து ஒரு ஆனியன் ஆம்லெட், அதாவது வெங்காயம் போட்டு முட்டை தோசை. நிறைய வெங்காயம் போட சொல்லுங்க. கொஞ்சம் போடுதா? பச்சை மிளகாய் காரமா இருக்கு. அப்புறம் எனக்கு 3 ஸ்லைஸ் பிரெட் வித் பட்டர் அண்ட் ஜாம். ஜாம் அது வந்து தொட்டுக்கிறதுக்கு. கரெக்ட். அப்புறம் சூடா ஒரு போன்விட்டா. இன்னைக்கு நல்ல நாள், வெள்ளிக்கிழமை. கொஞ்சம் நாய்க்கறி, பன்னிக்கறி. சிச்சி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு எடுப்பா 2 முழம் டிசம்பர் பூ. விளையாடுறியா? யார்கிட்ட பேசுற தெரியுமா? இது வரைக்கும் என்கிட்ட யாரும் இப்படி பேசினதே இல்ல. இது பாருங்க, நானும் யாருக்கிட்டையும் இப்படி கேட்டதில்ல. உங்ககிட்ட தான் ஆசையா கேக்குறேன். வாங்கிட்டு வாங்க. ரொம்ப விளையாத. இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா கட்டிக்குவேன். கொண்டு வாங்க, பாக்கலாம். உமா, நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்த. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் ரொம்ப ஏழை. இப்போ நானும் ஏழைதான். எனக்கு படிப்பு வாசனையே கிடையாது. ராத்திரியில ஒரு பொண்ணு ரூம்ல தனியா படுத்திருந்தப்போ நீங்க ஹால்ல படுத்தீங்களே, அது என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஏ படிப்புக்கு சமம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு வழி கிடையாது. பெருமைப்பட்டுக்குங்க, இந்தியாவுல உங்க கட்சி தான் அதிகம். இது கூட வாடகை வீடுதான். எனக்கு சொந்தமா ஒரு குடிசை கூட கிடையாது. நெஞ்சுக்குள்ள 2 பேருக்கும் ஆண்டவன் இதயம்னு ஒரு பங்களா கட்டி கொடுத்திருக்காரு. உங்க பங்களாவுல நான் இருக்கேன், என் பங்களாவுல நீங்க இருக்கீங்க. அப்ப நமக்கு வெளியே மழை பெஞ்சா என்ன, வெயில் அடிச்சா என்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற குற்றவாளிங்க பட்டியல என் பேர் தான் முதல்ல இருக்கு. ஒரு காலத்துல திருடனா இருந்த வால்மீகி தான் பிற்காலத்துல உலகத்துக்கு ராமாயணத்தையே எழுதினாரு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு கிடைக்க போறதெல்லாம் கஷ்டமும் கண்ணீரும் தான். இந்தியாவுல கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெரும்பாலான பெண்களுக்கு வேற என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்லது கெட்டது நடந்தா உதவி கூற உறவுக்காரங்க எனக்கு கிடையாது. நான் ஒரு அனாதை. ஏன் அப்படி சொல்றீங்க? இனிமே எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பொண்ணை கடத்திட்டு வந்ததுக்காக மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ண வாரண்ட் கொண்டு வந்திருக்கீங்க. அப்கோர்ஸ், அந்த பெண்ணுடைய கார்டியன்ஸோட. ஓஹோ, என்னங்க இங்க கொஞ்சம் வரீங்களா? பாலியை மட்டும் கட்டினா போதுமா? மாலையை மாத்திக்கிட்டாவல? இந்தாங்க மாலை மாத்திங்க. மந்திரம் சொல்லலாமா? மாங்கல்யம் தந்தது நீ தானே, சல்பட்டா தந்தது நான் தானே. என்ன சார், கல்யாணமாகாத கன்னி பொண்ணே நான் கடத்திட்டு வந்துட்டேன்னு என்ன கைது பண்ண வந்தீங்க. பாத்தீங்கல்ல, இவ கழுத்துல தலையை கட்டியாச்சு. இந்த நிமிஷத்திலிருந்து சட்டப்படி இவ என் பொண்டாட்டி. நீங்க என்ன கைது பண்ண முடியாது. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் பண்ண வந்துட்டு ஆசீர்வாதம் பண்றீங்களா? சட்டப்படி ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் எதுக்கு? நீயே போட்டுக்கிட்டு போயா. இத நான் சும்மா விட போறதில்லை. கூட்டாது. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் முதல்ல இருக்கு ரூம் செட்டப் பண்ணும். வந்து ஒரு கை கொடு. யார பாத்திர சொல்ற? தெரியாதா? விட்டுரு. நீ சின்ன பையன் மஸ்தாகிறவா. வந்து ஒரு கை கொடு. ராஸ்கல். யார்கிட்ட பேசிக்கிட்டு நீ? தால் பட்டா பரபர நானு. விட்டன வாயில வெத்தல பாக்க போடுவா.
பியூட்டி புட் B-U-T பட். பியூட்டி எப்படிங்க பியூட்டி புட் தானே? ஆமா. அப்போ பியூட்டி புட் தானே, பட் எப்படி? அது அப்படிதான். அது அப்படியே முடிக்க அதுல ஒழுங்கா கொடுக்கணும். பியூட்டி புட் தான் பியூட்டி புட், பட் சொல்ல மாட்டேன். இந்த பாருங்க, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இது எந்த ஒரு பாஷைங்க, நம்ம கட்டுப்படி ஆகாது. என்ன ஆளு, இங்கிலீஷ்னு சொன்னா மட்டம் போட பாக்குறீங்க. எழுதுங்க, இன்னைக்கு உங்களை விட மாட்டேன். இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டுக்குடி எப்போ பூட்டான், இந்த இங்கிலீஷ் மட்டும் போக மாட்டேங்குது. எழுதுங்க, B-U-T பட். பியூட்டி புட். To the managing director, Thompson and Company Madras. தாம்சன். Thompson. This letter is to inform you that our last letter dated 21/2/84 has not been answered. Enema. So please be kind enough to inform us on the proceedings. Thanking you. Thanking you, மாணிக்கம். ராம்லால், சந்திரன்லால், சேதுமாதவன், இது உங்களுக்கு. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நாள் பொறுத்திருந்ததுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பரணி, நாம இங்க வந்திருக்கிறதே திருட்டு போனோம். இந்த பம்புல மாட்டிக்கிட்டோம், அப்புறம் குரு தெரிஞ்சிடும், நமக்கு தண்டனை தான். கண்ணுக்கு முன்னாலே அக்கபாடு வச்சுட்டு அது சும்மா இருக்க சொல்றியா? யார் சும்மா இருக்கு சொன்னா ஓடிடலாம். என்ன முடியும்? வா, ஓடிடலாம். ஏதோ ஒய்த்து கொடுப்பதாக சின்ன ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க, அதை நம்ம கெடுக்க கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள சண்டை போடுறது தப்பு. எங்க அந்தஸ்துக்கு நீ எங்க கிட்ட வந்து பேசுறதே தப்பு. தம்பி, அக்கா, உங்களோட உதவிக்கு நாங்க எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல. நீங்க அடிக்கடி இங்க அடிக்க வாங்க. யார் அடிக்க? ஐயோ, அடிக்க இல்ல, இங்க அங்க அடிக்க வாங்க. அங்காடியில் அளவு இருக்கு, எடுத்து வையுங்க. ஆமா, சின்ன
சாமி அம்மா இங்க ஆள வாரும் ஐயா. வந்துட்டோம். குருகுல விதிகளை மீறி வெளியே சென்ற தவறு. ஆகவே மகி பிரபு இருவருக்கும் இங்குள்ள மாணவர்களின் துணிமணிகளை ஒரு வாரத்திற்கு துவைக்கும் தண்டனையை விதிக்கிறேன். பரணி, நீ வெளியே சென்றது மட்டுமல்லாமல் சண்டையிலும் ஈடுபட்டதால் இந்த குருகுலத்திற்கு ஒரு வாரத்திற்கு தேவையான விறகு வெட்ட வேண்டும். இனிமேலாவது கட்டுப்பாடா நடந்துக்கப்பா. அடிக்குது பாரு சின்னதாடி, அடிக்குது பாரு சின்னதாடி. உங்களை திருத்தவே முடியாது. ஒரு வாரத்துக்கு மட்டுமல்ல, 4 வாரத்துக்கு துணி துவைக்கணும். இடுப்புல கைய வைக்காதான கேட்டியா நீ? போடா போடா. சரி, காளியை உடனே ஆஸ்பத்திரி சேர்க்கணும். இந்த நிலைமையில வீட்டுல வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. வெளியே ஜீப் இருக்கு, காளியை தூக்கிட்டு வாங்க. பண்டே அண்ணனை கேட்காம நிலைமை தெரியாம பேசுறீங்க. உயிரை காப்பாற்ற வேண்டிய நேரத்துல அனுமதி என்ன அனுமதி? ரொம்ப நல்லா இருக்கு. சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க. அவர் சொல்ற மாதிரி செய்யுங்கண்ணே. யோசிச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. மெல்ல மெல்ல மெதுவா மெதுவா. சீக்கிரம் வெளிப்பா. பார்த்து பார்த்து. மெல்ல மெல்ல மெல்ல. யாராச்சும் ஒருத்தர் வந்தா போதும், மத்தவங்க எல்லாம் இறங்குங்க. கீழே மெதுவா. கவலை கவலை. நீ அம்மா, நீ இங்கே இரு. ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தூரம் போகணும். அங்கிருந்து வந்து போறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பயப்பட. பாத்துங்க சார். என்னடா ஆச்சு? ஒண்ணு ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. அண்ணே, உன்னை பார்க்க பார்க்க எங்க வயிறெல்லாம் எரியுதுன்னு. அண்ணே தைரியமா இரு. என்னைக்கு உன்னை சுத்தி நாங்க இருக்கோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க காப்பாத்துறேன். எவன் தெய்வம் இருக்க வேண்டாம். சாகர வரைக்கும் உங்களை எல்லாம் உட்கார வச்சு நான் சோறு போட வேண்டாம். கை போற என்னடா? என்ன சட்டா போயிட்ட? ஒப்பாரி இருக்கிறார். ஒப்பார் போங்கடா, போங்க.
யோ பெரிய மனுஷா, உன்னை ஐயா உள்ள கூப்பிடுறாரு, போயா. போயா. நல்லா வாக்காளி கூப்பிட்டீங்களாமே? ஆமா, உட்கார். பரவாயில்ல பரவாயில்ல, உட்கார். உடம்புக்கு எப்படி இருக்கு? இருக்க. அப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டே, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. காளி, நான் உனக்காக மேலதிகாரங்கிட்ட எவ்வளவோ வாதாடி பார்த்தேன், மேக்சிமம் ட்ரை பண்ணேன். அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதாவது இந்த நிலைமையில இனிமே நீ வேலை பார்க்க வழி இல்லை. ஐம் சாரி. ஆக என் மேல உங்களுக்கு இருந்த ஆத்திரத்தை சேர்த்து வச்சு பழி வாங்கிட்டீங்க இல்ல? சேச்சே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைனா நான் சொல்றதை நம்பு. பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. காளி, பரவாயில்ல சார். என்னாச்சு இப்போ? சார், 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம்.